गजाननं भूतगणाधिसेवितं गवित्तजम्बू पलसारपक्षिदम् उमासोदं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். வணக்கம். மார்ச் மாதம் 13ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு செல்றார். ஆனால் இது ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் குரு பகவான் அங்கிருந்து தன்னோட பலன்களை செய்வார். ஸோ அப்படி இந்த குறுகிய காலத்தில் தனுசு ராசியில் சஞ்சரிக்க குரு பகவான் எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் ஆனந்தத்தையும் தரப்போறாருன்னு பார்க்குறப்போ, அதாவது ஒரு கிரகம் வேகமாக செல்லக்கூடியதை தான் அதிசாரம்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் 13/3/2019 இருந்து 19/5/2019 வரைக்குமான ஒரு காலகட்டத்தில் அதிசாரமாக சஞ்சரிக்க போகிறார். வழக்கமாக இந்த குரு பகவானோட அதிசாரத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சிலர். ஆனால் இந்த பதிவை போடுறதுக்கு சிறப்பான மற்றும் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த குரு பகவான் அதிசாரம் வாங்கி போகிற ராசிங்கிறது தனுசு ராசி. அது அவரோட சொந்த ஆட்சி வீடு. இதில் இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ அந்த தனுசு ராசியில் குரு பகவான் மட்டும் இல்லைங்க, அங்கே தான் கர்மகாரகனாகின சரி பகவானும் அங்கே தான் இருக்கார். அதே சமயம் ஞானகாரகனான கேது பகவானும் அதே ராசியில் தனுசு ராசியில் தான் இருக்கார். ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய கூட குரு பகவான் போய் இப்போ ஜாயின்ட் ஆக போகிறாரு. ஸோ இது ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த கன்ஜங்ஷன் நம்ம வாழ்கிற காலங்களில் நடக்குதுங்கிறது கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லலாம். அதாவது 9வது ராசியாக வரதுங்கிறது, அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷராசி முதல் ராசி, அந்த ராசியில் எண்ணி வரும்போது தனுசு ராசிங்கிறது 9வது ராசி. ஸோ அப்பேற்பட்ட 9வது ராசி தெய்வீக ஸ்தானமான ராசியில் இந்த 3 கிரகங்கள் அமைகிறதுங்கிறது பல வகையிலையும் இந்த பிரபஞ்சத்துக்கே பல நன்மையான பலன்களை செய்யும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போய்க்கலாம். இதை பற்றி நம்ம தனியார் பதிவில் பார்த்துக்குவோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த அதிசார குருவால் முதல் தரமான யோகத்தை பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்க்குறப்போ, முதல் ராசியை மேஷராசி தான். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் 8ல் இருந்த குரு பகவான் பணம் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்டே இருந்திருப்பார். ஒரு சிலருக்கு தொழிலில் முடக்கத்தையே கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு இறுக்கமான மனநிலையில் ஒரு சூழ்நிலையில் அனுபவிச்சுட்டு இருக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ குரு பகவான் தன்னோட ஆட்சி வீடான தனுசு ராசிக்கே போகிறது, அதுவும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் இடமான தனுசு ராசிக்கு போகிறதுங்கிறது முக்கியமாக அதிசாரமாக போகிறாரு. இந்த டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் மேஷராசியில் பிறந்தவங்க. ஏன்னா இந்த 9ஆம் இடம்ங்கிறது ஒரு தெய்வீக ஸ்தானம்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் குரு பகவான் உங்களோட இந்த டைமில் புத்துணர்ச்சி அடைய வைப்பார்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. முக்கியமாக குலதெய்வத்தோட அருள் இந்த டைமில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணணும். அதே சமயம் பெட்ரோல் வழிகளில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது குறிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த மாதிரி கசப்புகள் எல்லாமே நீங்கி இனிமேல் பெற்றோர்கள் மூலியமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பெற்றோர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். மிக முக்கியமாக இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் இழுத்துட்டு இருந்திருக்கும் பாருங்கள். உனக்கான பங்காளிகளுக்குள்ளே முட்டிட்டு அந்த மாதிரி ஒரு சண்டைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த டைமில் இந்த குருவோட அதிசார பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் இந்த டைமில் நல்லபடியான ரிசல்ட் அது கிடைக்கணுங்கிற அமைப்பு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் ரொம்ப நாளாக பித்ரு தர்ப்பணம் செய்யணும், முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. அது செய்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்காம இருந்திருக்கும், தட்டி போயிட்டே இருந்திருக்கும். இந்த டைமில் நிச்சயமாக அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த அதிசார குருவை வச்சு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மாத காலங்கிறது அதாவது 13/3/2019 இருந்து 19/5/2019 வரைக்குமான டைம்ங்கிறது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான டைம். ஸோ இந்த டைம் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். மிக முக்கியமாக பணம், அதாவது பொருளாதார சார்ந்த தொல்லைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான ஒரு அமைப்பாக இந்த நாட்கள் இருக்கும். மேலும் இந்த மேஷராசிக்கு ஃபுல் டீட்டெயில்டாக உங்கள் ராசிக்கு இந்த அதிசார குரு எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக இந்த அதிசார குருவால் நன்மை பெறப்போகும் 2வது ராசி எதுன்னு பார்க்குறப்போ மிதுன ராசியை சொல்லலாம். இப்போ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் ராசிக்கு வர்றார் குரு பகவான். அதுவும் ஆட்சி வீடாக வர்றார். ஸோ உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு வர குரு பகவான் அந்த வீட்டுக்கு மட்டும் ஓனர் இல்லைங்க. ஒரு 10ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ரெண்டுக்குமே ஆதிபத்தியம் வாங்குறது குரு பகவான் தான் வாங்குறார். ஸோ இந்த டைமில் மிதுன ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வரதுங்கிறது அதுவும் ஆட்சி வீட்டுக்காக உங்கள் ராசியை பார்க்குறதுங்கிறது மிக மிக சிறப்பான பலனை செய்யும்னு சொல்லுவோம். எந்த வகையிலையும் எந்த வழியிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறப்பான யோக பலன்களை நடக்கும்னு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த குருவோட சஞ்சாரம்ங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. உடல் சார்ந்த நோய் பிணிகள் அந்த மாதிரி விஷயங்களில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ வந்திருக்கிறதுக்கு அதிசார குரு டைமில் இந்த நோய் நொடிகளில் பாதிச்சிருந்தவங்க அல்லது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக கிடைக்கும். அந்த நோயிலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வரும்.
முக்கியமாக வந்து சுயதொழில் செய்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து அற்புதமான டைமாக இருக்க போகுது. உங்களுக்கான புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதனால் வந்து எதிர்பாராத லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து டீலர்ஷிப் எடுத்திருப்பாங்க. அது எந்த டீலர்ஷிப் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் ஃபர்னிச்சர் சைட் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு சின்ன அளவில் பண்ணியிருந்தாலும் சரி, அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேக்கப் கிடைப்பாங்க. மிக முக்கியம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரான டைம் இருக்கும். உங்களோட டார்கெட் எதுவாக இருந்தாலும் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ்க்கான அவார்டு கிடைக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும். மிக முக்கியமாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இந்த டைம். அதே மாதிரி கல்யாண பேச்சுவார்த்தை, கல்யாணம் வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கு, அல்லது வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணு வராமல் இருந்திருக்கும். பட் இந்த டைமில், இந்த குறிப்பிட்ட டைமில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கான வரன் வந்து ஈஸியாக அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் வந்து நல்லபடியான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு வந்து பல வகையிலையும் நன்மையான பலன்களை செய்ய போகிறார். மேலும் வந்து இந்த குரு பகவான் வந்து அதிசாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை செய்வார்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்துட்டுருக்கு. அடுத்ததான் இந்த அதிசார குருவால் நன்மை பெறப்போகிற ராசின்னு பார்க்குறப்போ சிம்மராசியை சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து இந்த அதிசாரத்தில் ஒரு 2 மாத காலங்கள் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து குரு பகவான் வர்றதுங்கிறது வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பல வகையிலையும் முன்னேற்றமான மாற்றத்தை தரும்னு சொல்லலாம். இதில் வந்து கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைப்பார், பொருளாதார வளத்தை அதிகரித்து சொல்வார். ஏன்னா வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடமான தனுசு ராசியில் இப்போ குரு போகிறனால அந்த இடத்துல ஏற்கனவே வந்து சனி மற்றும் கேது 2 பேரும் இருக்காங்க. இந்த சனி மற்றும் கேது வந்து உங்களை வந்து ஒரு முடக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது வந்து உங்களால் டக்குன்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து ஒரு தடவைக்கு நான் பல தடவை யோசிச்சு கடைசியில் அந்த வேலை செய்யாமையே போயிருங்கிற மாதிரியான அமைப்பில் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த சனி பகவானோட வீரியத்தை வந்து குரு கம்மி விடுமாறுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த 2 மாத காலத்தில் வந்து மிக முக்கியமாக இந்த ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, அல்லது வந்து வெளியில் பணம் கொடுத்துட்டு வராமல் இழுத்துட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். மிக முக்கியமாக சிம்மராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி மிக முக்கியமான பாயிண்ட் சிம்மராசிக்கு பொறுத்தவரை சொல்லணும்னா, அந்த குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா, அது எந்த மாதிரி முயற்சியாக இருந்தாலும் சரி, இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து டெஸ்டிவ் பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைமில் முயற்சி பண்ணி பாருங்கள். பட் ஆனால் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறப்போ நீங்கள் செயற்கையாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடம் உங்கள் பர்சனல் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லது. மற்றபடி வந்து இந்த அதிசார குரு பகவான் வந்து உங்கள் குடும்ப வசதிகளில் வந்து அதிகரித்து கொடுப்பார். ஒரு சிலர் வந்து ஆடம்பர கார் வாங்குறது, அல்லது வந்து பைக் வாங்குறதுங்கிற மாதிரியான ஒரு சில ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு ஊழல் இருந்துகிட்டே இருந்திருக்கும், ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே மாறி இனிமேல் அன்பு பெருகும்னு சொல்லலாம். உறவினர்கள் மிக முக்கியமாக வந்து தாய் வழி தந்தை வழி உறவினர்களோட உங்கள் நண்பர்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு மிக முக்கியமாக வந்து பணம் கொடுத்துட்டு ஏமாறுறது, அல்லது வந்து ஒரு நம்பிக்கைங்கிற பேரில் ஏமாறுறதுங்கிற மாதிரி சூழ்நிலையில் இதுவரைக்கும் இருந்திருப்பீங்க. பட் இந்த டைமில் வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறும். பணம் வாங்கினவங்க உங்களை தேடி வந்தே கொடுப்பாங்க, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக இந்த டைமில் கிடைக்கும். மற்றபடி வந்து இந்த சனி மற்றும் கேதுவால் வந்து இருந்த ஒரு சோம்பேறித்தனமான எண்ணங்கள், அதாவது செயல்படுத்த முடியாத செயல்கள் எல்லாமே வந்து சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் செயல்படுத்தலாம். டைம் நோட் பண்ணிக்கோங்க. 13/5/2019 இருந்து 18/5/2019 வரைக்குமான இந்த ஒரு 2.5 மாத காலங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் வந்து சிம்மராசிக்கு இந்த அதிசார குரு என்ன பண்ணுங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த குரு பகவான் தன்னோட குரு பகவானோட அதிசாரத்தால் நன்மையான பலன்களை பெறப்போகும் ராசி எதுன்னு பார்க்குறப்போ விருச்சிக ராசியை சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசி வந்து இந்த அதிசாரத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ராசின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, ஏற்கனவே வந்து பாதசனியில் இருக்கீங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. ஸோ பாதசனியில் வந்து நிறைய பட்டு அனுபவிச்சாச்சப்பா, இதுக்கு மேலே படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறதுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் வந்து குரு பகவான் உங்கள் ராசியிலேயே வேறு உட்காந்துருந்தார். ஸோ என்னதான் சொல்லுவாங்க வெளியில் இருக்கவங்க, உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதி, ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கலான லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. மிக முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க, அல்லது வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமானவங்க, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க நினச்சிங்களோ அவங்கள மாதிரியான அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையாக வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம் எல்லாம் முடியறதுக்கான டைம் அதுக்கு இந்த 2
மாத காலம் வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரார். இப்போ ஒரு மாற போகிற இடம் வந்து தனுசு ராசி, அதுவும் வந்து ஆட்சி வீடு. ஸோ உங்கள் ராசிக்கு அடுத்த வீட்டில் தனுசு ராசி குரு பகவான் வர்றதுங்கிறது வந்து கூடவே கேது ஒரு சனியெல்லாம் இருக்காங்க. ஸோ பொருளாதார முன்னேற்றம் வந்து அசுரத்தனமாக இருக்கும்னு சொல்லினாலும் ஓரளவுக்கு நல்லபடியான முன்னேற்றம் இருக்கும். அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த பொருளாதார முன்னேற்றம்லாம் வரும். பட் அதை பலன் என்ன செய்யுமோ அதை இந்த 2 மாத காலங்களில் வந்து குரு பகவான் செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ இந்த டைம் வந்து விருச்சிக ராசிக்காரங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். மேலும் விருச்சிக ராசிக்கு என்ன நடக்கும்னா, ஒரு சிலர் வந்து குடும்பத்தில் உங்கள் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நீ என்னையா சொல்கிறது, நான் என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தந்துருப்பாங்க. ஈவன் உங்கள் மனைவியாக இருந்தாலும் அந்த மாதிரியான கோபங்கள் எல்லாமே மாறி இனிமேல் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து நல்லபடியான சூழ்நிலைக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லலாம். பட் என்ன ஒரே சின்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பாசிட்டிவான டைம் வந்துருச்சு. பட் ராகு மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கார். ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் போய் ஜாமீன் போட்டு நிற்கிறது, இல்லை வந்து தேவையில்லாத நபர்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, இல்லை உங்கள் பர்சனல் விஷயத்தை வந்து வெளியில் ஷேர் பண்ணிக்கிறத தயவு செஞ்சு தவிர்த்துறது மட்டும்தான் நல்லது. மேலும் வந்து விருச்சிக ராசிக்கு இந்த அதிசார குரு என்ன பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக ஃபைனலாக வந்து இந்த குரு பயிற்சியெல்லாம் நன்மையடைய போகிற ராசி எதுன்னு பார்க்குறப்போ துலாம் ராசியை சொல்லலாம். ஏன் இது என்ன துலாம் ராசி யாருமே சொல்லியிருப்பாங்களா எனக்கு தெரியல. பட் ஏன் துலாம் ராசியை நன்மையான அதிசாரத்தில் நன்மை பெறும்னு பார்க்குறப்போ, ஏற்கனவே குரு பகவான் இருக்கிற இடம் வந்து 2ஆம் இடம். அதுவும் ரொம்ப சூப்பரான இடம், டாப் கிளாஸான இடம். பண வரவுகள் திருப்தியாக இருக்கும். இது வரைக்கும் இருந்த கடன்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு சிலர் வந்து அது கிடைக்காம இருந்திருப்பாங்க. பட் அது அந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சுயஜாதோட செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் இந்த அதிசார பயிற்சி வந்து குருக்கு நல்லா துலாம் ராசிக்கு நல்லா இருக்கும்னா, இப்போ குரு பகவான் வந்து இந்த 2 மாத காலங்கள் வந்து போகிறதுங்கிறது வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். துலாம் ராசிக்கு 3, 6க்கு அதிபதியாக வருவார் குரு பகவான். ஸோ இந்த துலாம் ராசியை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி என்னென்னா, துலாம் ராசிக்கு எந்த கிரகம் வந்து நன்மை செய்யணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஆராய்ச்சி முடிவுகளே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ குரு பகவான் அதிசாரத்தில் போகிறதுங்கிறது வந்து குரு மறைகிறதே நல்லது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமே ஓரளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்கள் செயலில் வந்து இது வரைக்கும் இருந்த அந்த மந்தமான சூழ்நிலைகள் மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களை வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். பத்தாவதுக்கு வந்து குரு பகவான் கூட இருக்கிற கிரகங்கள் வந்து சனி மற்றும் கேது கூட இணைஞ்சிருக்கிறதுனால துலாம் ராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த ஞான மார்க்கமான விஷயங்களில் வந்து நல்ல கவனம் போகும். இந்த ரிசர்ச்சில் இருக்கவங்களுக்கு அல்லது வந்து இந்த ஜோதிடத்துறையில் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவான காலமாக இந்த 2 மாதம் இருக்கும். மிக முக்கியமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது ஒரே விஷயந்தான். இந்த வேலைக்கு போயிட்டுருக்கவங்களாகட்டும் அல்லது வந்து தொழில் பண்ணிருக்கவங்களாகட்டும், இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் வந்து வேலைப்பளு அல்லது வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கிறதுனால உங்களால் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இதனால் வந்து தூக்கம் கெடுறதுக்கான வாய்ப்பு, அதே சமயம் மன உளைச்சலுக்கான வாய்ப்புகள் அடங்கும். பட் உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் கடன் அடைஞ்சிட்டு இருக்கும். நகையை பேங்க்கில் வச்ச நகையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக இந்த 2 மாதத்தில் நடக்கும். ஏன்னா குரு மறைஞ்சிடுறாரு. ஸோ அதுலேயே வந்து பல பாசிட்டிவான நேரங்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக வந்து தனுசு ராசிக்கு போகிற குரு வந்து ஒரு சுமாரான நிலை தான் தருவார். எதில் அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் உங்கள் ஒர்க்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட எந்த வகையிலையும் பகிர்ச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி புது ஆர்டர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு நம்பிக்கைங்கிற பேரில் பண்ணுறதுங்கிறத தயவு செஞ்சு தவிர்த்துறது நல்லது. முக்கியமாக இந்த 2 மாத காலங்கள். மற்றபடி நெகட்டிவான பலன்கள் எதுவுமே இல்லைங்க. எதுவும் பாசிட்டிவான பலன்கள் தான். மிக முக்கியமாக கம்யூனிகேஷனில் இருக்கவங்களுக்கு, கம்யூனிகேஷன் துறையில் ஏதாவது நியூஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, இல்லை சினிமா துறையை ட்ரை பண்ணிருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை செய்யும்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்து விரைவில் வந்துகிட்டே இருக்குது. மற்றபடி வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மிக முக்கியமாக இந்த அதிசார குரு பயிற்சியை வந்து போடுறதுக்கான காரணமே என்னென்னா, 3 கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்குது. அதுவும் தனுசு ராசியில் இருக்காங்க. ஸோ இது வந்து உலக மாற்றத்துக்கும் பல விஷயங்களுக்கும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மிக முக்கியமாக ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் உங்கள் சுயஜாதத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பல அரிய வகை சித்துக்களெல்லாம் கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் கிடைக்கும். மிக முக்கியமாக வந்து இந்த ஆன்மீக தேடலில் இருக்கவங்களுக்கு பல விடை தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து விடை கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இதை
பற்றி கிரந்தங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தா அந்த வீடியோ பத்தாது. ஸோ மற்றபடி வந்து மற்ற எல்லா ராசிக்கும் இந்த அதிசார குரு இந்த 2.5 மாத காலங்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் அனைத்து ராசிக்குமான பலன்கள் வந்து நம்ம சேனலில் வந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சுருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.